ஸோ ஒரு டாபிக் வந்து கேட்ஸுக்கு வந்து மதர் ரீப்ளேஸ்மெண்ட் மில்க் கொடுக்கணும்னு நீங்க ஒரு டாபிக் கேட்டிருந்தீங்க, பால் கொடுக்கலாமான்னு. ஸோ அந்த டாபிக் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் அதை மைண்ட்ல எடுத்துக்கல. பட் ஆனா வந்து உண்மையாவே கேட்ஸுக்கு வந்து மில்க் கொடுக்க கூடாதுன்றது இன்னைக்கு இருக்க எல்லா வெட்டு பெட்ஸுமே நமக்கு வந்து ஒரு ரெக்வஸ்டா சொல்ற விஷயம். காரணம் வார்ம்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கும் எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயம் பண்ணதான் செய்யறாங்க. அதை மீறி நம்ம டாக்டர் சொல்றது படி பண்றதுனாலதான் நம்ம கிட்ட இருக்க கேட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு அவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க, அவ்வளவு ஹெல்த்தியா இருப்பாங்க. அது ஸ்ட்ரே கேட்னே சொல்ல முடியாது. ஈவன் டிசீஸ் இருக்க கேட்ஸ் கூட அது டிசீஸ் இருக்க கேட்னே சொல்ல முடியாது. காரணம் அவங்க சொல்ற ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்றதுனாலதான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குடில் கேட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்டோட விஷன் வந்து பிளைண்ட் கேட் டு டஃப் கேட்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கும். இப்போ ஹியூமன்ஸ்க்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர் முதியோருக்கு நடத்துவாங்க, சில பேர் குழந்தைங்களுக்கு நடத்துவாங்க. அந்த மாதிரி நான் பூனைங்கள்ல பிளைண்டுக்கும் டஃபுக்கும் நடத்திட்டு இருக்கேன். ஆனா இதை புரிஞ்சுக்காம டே டு டே காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு 50 பேர் கால் பண்றாங்க. மேம் ஐக்கில உங்க வீடியோஸ் பார்த்தேன், வீட்டுல வளர்க்குறேன், என்னோட பூனை 15 பூனை இருக்கு, 2 பூனை இருக்கு, 3 பூனை இருக்கு, எடுத்துப்பீங்களான்ட்டு. நீங்க வந்து உங்க குழந்தைங்களை வளர்த்து அந்த மாதிரி கொடுப்பீங்களா? அந்த பூனைங்களோ நாயோ பேர்டோ நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போது அது என்னோட குழந்தைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் கேட்டுனே சொல்ல மாட்டேன், என்னோட குழந்தைங்க.